ஹலோ டிசிஎஸ். இன்றைக்கி கஸ்டமர் சேல் பண்ணுற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா டாடா இண்டிகா விஸ்டா. இதே மாதிரி உங்கள் வண்டியும் சேல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நமக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் யூடியூப்பில் உங்கள் மெயில் ஐடி ஷேர் பண்ணுங்கள், இல்லை காண்டாக்ட் நம்பரை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை ரீச் அவுட் பண்ணுறேன். அந்த இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2014 மாடல், 15 ரிஜிஸ்ட்ரேஷனு, எஃப்சி இன்சூரன்ஸு பர்மிட் எல்லாம் லைவில் இருக்குது. எல்லா சர்டிஃபிகேட்டும் இதில் பர்ஃபெக்டாக இருக்குது. அவுட்லுக் பாருங்கள். ஆல்ரெடி இது பெஸ்ட் ட்ராக்கில் அட்டாச்சாக இருக்கிற வண்டி. வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம். வண்டி கண்டிஷன் பாருங்கள். இப்போ இன்டீரியர் ஓப்பன் பண்ணுறேன். ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா வண்டி 2,79,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வண்டி 6,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிடுச்சு. இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் இல்லை வண்டியில். சென்ட்ரல் லாக் இருக்குது வண்டியில். ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ. பின்னாடி பாருங்கள். பேக் சைடு சீட் பாருங்கள், நீட்டாக தான் இருக்குது. பின்னாடி டிக்கிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கபோர்டு வரும். அந்த பிளாக் கபோர்டு இல்லை. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டி சவுண்ட் பாருங்கள். வண்டி பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு இன்ஜின் கண்டிஷன் ஒரு 70% இருக்கும். 60 to 70% இருக்கும். ஏன்னா வண்டியில் 2 lakh கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் ஓடிடுச்சு. பேட்ரி பார்த்திங்கன்னா புதுசு, இப்போ தான் வாங்கி ஒரு 5 months ஆகுது. அதுக்கு வாரண்ட்டியும் இருக்குது. நல்லா மெயின்டைன் ஆகிட்டுருக்க வண்டி தான் இது. ஆயில் அடிக்குதுன்னு பார்க்கலாம். ஆயில் எதுவும் அடிக்கலை, புகையும் எதுவும் தள்ளலை, பேக் கம்ப்ரெஸர் ஆகலை. வண்டி இன்ஜின் நாய்ஸும் நல்லாயிருக்கு. டயர் கண்டிஷன் பாருங்கள். ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்குது. பேக் டயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80% இருக்குது. 80 to 90% இருக்குது. என்ன கொஞ்சம் வீடியோவில் கொஞ்சம் டயர்லாம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பேக் 2 டயரும் பார்த்தீங்க அப்படின்னா 80 to 90% இருக்குது. பேக் ஸ்மோக் எதுவும் வரல, நீட்டாக தான் இருக்குது கண்டிஷன் வண்டியோடது. ஃப்ரண்ட்டு 2 டயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% தான் இருக்கும். நீங்கள் டயரை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சீரியல் நம்பர் பாருங்கள், 2014 தான். இதுவும் 2014 தான், நான் செக் பண்ணிட்டேன். இதுவும் 2014 தான். பின்னாடி இந்த லெஃப்ட் சைடு பின்னாடி டோரும் பார்த்தீங்க அப்படின்னா 2014 தான். ஒழுங்காக விசிபிலிட்டி ஆக மாட்டேங்குது. டோர் ஓப்பன் பண்ணுறேன், இப்போ பாருங்கள். இதுவும் 2014 தான். பின்னாடி இருக்கிறதும் 2014 தான்.
இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டு இதுவும் 2014 மாடல் தான். அப்படியே சீரியல் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2025. இது கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்னால கிராக் ஆகிருக்கு. ஸோ அதனால இந்த இயர் தான் கிளாஸ் மாற்றிருக்காங்க. அதுக்கு பில்லே வச்சுருக்காங்க. எல்லா ஆயிலும் போட்டிருக்காங்க. பவர் ஸ்டீரிங் ஆயிலு, பிரேக் ஆயில்லாம் போட்டிருக்காங்க. இப்போ ஏசி போட்டு வண்டியோட லோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரைட் சைடில் இருக்கிற நம்பரும் பார்த்துடலாம், சீரியல் நம்பரு. இதுவும் 2014 தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் இதுக்கு எஃப்சி முடியுது. எஃப்சி கிளியர் பண்ணியும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏசி ஆன் பண்ணுறேன். ஏசி ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கூலிங் நல்லா வருது. இது இப்போ தான் வேலை செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏசியோட வேலை. ஏசி போட்டு வண்டி எதுவும் லோட் ஆகலை, ஸ்ட்ரெஸ் ஆகலை. ஆஸ் யூஷுவல் எப்படியும் டீசல் இன்ஜின் ரன் ஆகுமோ அதே மாதிரி தான் இருக்குது. என்ன அப்படின்னா வண்டி அங்கங்கே ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. ஆனால் வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்குது, ஸ்டிக்கர் சர்டிஃபிகேட் இருக்குது, ஸ்பீடோமீட்டர் லிமிட் சர்டிஃபிகேட் இருக்குது. லெஃப்ட் சைடு ஸ்க்ராட்ச் ஒன்று, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று இம்பேக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன அங்கே கிராக் ஆகிருக்கு பேனல் போர்டெலாம் பார்த்தீங்க அப்படின்னா. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் இல்லை. அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இல்லை. சின்ன சின்ன மைனர் வேலை தான் இருக்குது. நீங்கள் எடுத்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி அப்படியே நீங்கள் ஓட்டுற மாதிரி வரும். இப்போ டிக்கி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டிக்கி ஸ்பேஸ் பாருங்கள், ஸ்டெப்னி எல்லாம் இருக்குது. அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. அப்படியே ஆசிட்டிஸ் இருக்கிறது அப்படியே காமிச்சிருக்காங்க. வாட்டர் சர்வீஸில் எதுவும் பண்ணலை. ஏன்னா நம்ம வந்து டீலரோட வண்டி எதுவும் எடுக்கலை. நம்ம டேரெக்டாக கஸ்டமரோட வண்டி எப்படி இருக்கோ அப்படியே ஒரிஜினாலிட்டியாக காமிக்கிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா டேரெக்ட் கஸ்டமர் தான். பெஸ்ட் ட்ராக்கில் ஓட்டிகிட்ருக்கிற வண்டி. வண்டி 3 ஓனரு. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,50,000. நெகோஷியபிள் தான். நேரில் வந்து பேசி கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வண்டி எஃப்சி பண்ணி பக்காவாக நீட்டாக எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெடி டு டிரைவில் தான் இருக்குது. அவ்வளோதான் டிசிஎஸ். பாய்.